மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சாரோட வீடியோ பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஐயாவை சந்திக்க நம்ம வந்திருக்கோம். மாதம் நம்ம ராசி பலன் போட்டுட்ருக்கோம். அதுக்கான வரவேற்பு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் வேர்ல்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஐயா துல்லியமாக கணிச்சு வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வருகிற மாதம் சனிப்பெயர்ச்சி ஆகிறார். அதுக்கு ரொம்ப ஆவலாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் சனி மாறுறதுனால எப்படி இருக்க போகுது, அதனுடைய பலன்கள் என்ன? ஸோ சனீஸ்வரன் கண்டாவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ ஐயா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறார் என்று இந்த 12 ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிக் நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் பக்தி தமிழ் நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இன்னைக்கு சனி மாற்றத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இன்னைக்கு இந்த சனி மாறதுனால 12 ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது சார்? ஆமாம், அது இல்லாமல் சனி மாற்றத்தை பற்றியும் சில கோயிலில் எல்லாம் அந்த இது இல்லாமல் இருக்காங்க. சில கோயிலில் இல்லைன்னா கூட கவலை இல்லை, நீங்கள் அதை பண்ணுங்கள், புரியுது எனக்கு கண்டிப்பாக. ஆனால் ஏன்னா பாம்பு பஞ்சாங்கம் ஒரு முதன்மையான பஞ்சாங்கம். ஏன்னா அதுக்கப்புறமா பாம்பு பஞ்சாங்கம் எப்போ வாழ்க்கலாக்கு வந்ததோ திருத்தப்பட்டது தான் திருக்கணி தான். புரியுதான்? அப்போ பாம்பு பஞ்சாயத்து தான் அது முதன்மையான இருக்கும். அப்போ அந்த பாம்பு பஞ்சாயத்து முதன்மையான வழிவகை சொல்ல அடுத்த வருஷம் தான் மாறுது அப்படின்னு ஒரு செயல் இருக்குது. அடுத்த வருஷமே அவங்க அதோட இது கணக்கு வச்சு அதோட வழி பண்ணுறதுனால எந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அது 1.5 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு சேஞ்சஸ் 2 வருஷம் மாறும். பட் அவங்களோட 1.5 வருஷத்தில் சேஞ்சஸ் வரும். அதை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா வழி பார்க்குறப்போ மாறுது. அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க பாம்பு பஞ்சாங்கத்தோட வழி பண்ணுறது அந்த ஆலயத்தோட வழிமுறையில் நடக்கிறதுனால இந்த பிரச்சனை. ஆனால் திருக்கணித பிரகாரம் 29ஆம் தேதி மாறுறார். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா 13ஆம் தேதி புரட்டாதிக்கு போயிட்டார். புரட்டாதிக்கு போயிட்டு இப்போ உத்திரட்டாதிக்கு போகிறார். ஸோ உத்திரட்டாதி அன்னைக்கு இந்த சனி மாறுறார். அன்னைக்கு அமாவாசை. ஸோ அன்னைக்கு மாறுறார். அந்த அமாவாசை இருக்கிறதுனால அதோட வழி எப்படி இருக்கிறதே நம்ம பார்த்துக்கோம். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்கள் மாற சொல்லியும் இது சில விஷயங்களை துல்லியமாக எடுத்துன்னு போனோம். துல்லியமான வழிகள் பார்த்தீங்கன்னா இப்போ மகரத்துக்கு இப்போ 2022 ஏப்ரல் மாதம் மாறியிருக்கார். அதுலேருந்து திரும்பி நம்ம 30 மாதம் கணக்கு எடுத்துக்கணும். அந்த 30 மாதம் கணக்கு எடுத்திங்கன்னா மகரத்துலேருந்து திரும்பி கும்பத்துக்கு போயிட்டார். கும்பத்துக்கு போயிட்டு கும்பத்துலேருந்து இப்போ மீனத்துக்கு போகிறார். ஸோ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனது 2022 அந்த ஏப்ரல் மாதத்துல போயிட்டார். சில ஜாதகத்தில் ஜூலை அப்படி போயிருக்கு. ஸோ இந்த கணக்குகள் பார்த்தீங்கன்னா 30 மாதத்துக்கு கரெக்டாக பிப்ரவரி 27 வருது. ஆனால் இப்போ மார்ச் அது வேரியேஷன் வரும். ஒரு 10 நாள் 15 நாள் வேரியேஷன் வரும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் பாம்பு பஞ்சாயத்துக்கு 1 வருஷத்துக்கு தாண்டார். 1 வருஷத்துக்கு தாண்டதுக்கு ஒரு நிலமை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் மகரத்துக்கு விட்டு போகுது. ஓகே. ஸோ மகரத்தோட கணக்கு நம்ம எடுத்தீங்கன்னா மகரத்துக்கு கண்டிப்பாக விட்டு போகுது 29ஆம் தேதி. ஸோ மகரத்துக்கு விட்டு போயிட்டு இதுக்கு போயிட்டு திரும்ப தனுசுக்கு அதரா சனி ஆரம்பிச்சிருது. இதுதானக்கு விருச்சிகத்துக்கு 5ல் போயிடுறாரு. பூர்வபுண்ணிய சாணாதிபதி ஆகிடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுனால அந்த கணக்குகள் பார்க்க சொல்ல இந்த மாறக்கூடிய தன்மையாக இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் இதில் அமாவாசைக்கு மாறுறது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு செயலை நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக சார். ஏன்னா விசேஷமான நாள் அமாவாசைன்னும் போது அந்த நாளில் அவர் மாறும்போது நிறைய பேருக்கு அச்சமும் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து இந்த ராசி பலன் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். சார் ரிஷபராசி பர்டிகுலராக கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரம், 3மே பலத்தை பெறும். ரொம்ப அருமையாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு போகிறார். இந்த ராகு போய் மறைகிறார். ஆனால் 11 லாபத்தில் சனி வந்துடுறார். ராகு 10ஆம் இடத்துல வந்தாலும் சனி 11 இருக்கிற லாபத்தை கொடுத்துறார். முதல்ல பெரிய அளவில் வீடு, 2வது வெள்ளி தங்கம் பொருட்கள் சேர்க்கை, அந்த பொருட்கள் மூலிமா லாபத்தை ஈட்டுறது, அதுக்கான வழிமுறைகள். அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூருக்கு போகிறது, பல பயணங்கள் வரும். பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு செயல்கள் பணங்கள் அதிகமாக வந்தாலும் சில இந்த ரோகிணி மிருகசீஷத்துக்கு செலவுகள் அதிகமாகும். அந்த செலவுகள் அதிகமாகி அதுக்கான வழிமுறைகளில் நடக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறார். அதே நேரத்தில் குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுவான். 2ஆவது ராகு போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்த இடம் மாற்றத்தை கொடுப்பான், வேறு இடத்த கொடுப்பான், வேறு ஊருக்கு போகிறதுக்கான செயல் கொடுப்பான். 10ஆம் இடத்திலோட செலவுகள் அதிகரிப்பான். ஆனால் பெற்றோர்கள் வழி அவங்களோட செயல்களை மாற்றி அவங்களுக்கு உதவி பண்ணுறப்போ எல்லா மாற்றங்களும் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அது இல்லாமல் புது கல்விகள், புதிய துறைகள், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். கோல்டு தங்கம் வைக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். இடம் சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப அருமையாக இருக்கும். மீனத்தில் எப்பவுமே சனி உட்கார்ந்தா
கோல்டு சில்வருக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம், இல்லைன்னா லேண்டுக்கு வந்து நல்லா ஆகலாம். லேண்ட் வேல்யூ வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்போது இந்த ரிஷபராசினியர்கள் தைரியமான வழியை இறங்கலாம். ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் வாங்கினாங்களோ அந்த ஃப்ளாட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அந்த நிலைமை இந்த சனி பகவான் நல்ல ஒரு பலனை அவனுக்கு கொடுப்பான். குரு 2ஆம் இடத்துல போகிறதுனால பெரிய யோகாதிபதி. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். அந்த 4ஆம் இடத்துல இருக்கு அந்த அம்மாவோட, அதாவது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், அவங்களோட அம்மா உபாதைகள் இருக்கும், அவங்களோட சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம், அவங்களுக்கு வந்து சில செலவுகள் இவங்களே பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். அந்த வழிமுறைகள் வந்து கிடைக்கும். ஆனால் இது தவிர்த்து இவங்களுக்கு வந்து பல வழியான வந்து லாபங்களை ஈட்டக்கூடிய நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும். அது இல்லாமல் செலவுகள் சின்ன கொஞ்சம் கட்டுக்கடங்காக போய் அப்புறம் நல்ல வழி வந்துடும். அது இல்லாமல் பல வழியில் நல்ல வழிகள் கிடைச்சாலும் இவங்க வந்து புது வேலைக்கு போகணும், புது இடத்துக்கு போகணும், சில மன சஞ்சலங்கள், சின்ன குழப்பங்கள் அது கொடுத்துனே இருக்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சரியாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுதான் நேரம். இப்போது சில பணங்களை இன்வெஸ்ட் பண்ணியோ, சில பணங்களை வந்து போட்டு ஒரு இடத்த வாங்குறதோ, இல்லை ஒரு சேமிப்பு துறையிலோ சேமிப்பில் நல்ல இடத்துல போட்டு வழி பண்ணாவோ பல மடங்கு பெருகும். அந்த பல மடங்கு பிறகக்கூடிய நிலைமை இந்த ரிஷபராசி பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. வயிறு, கால்வலி, கண் பார்வை, இந்த பார்வைக்கான சிலது வரப்போகுது. ஸோ அதுவும் பர்டிகுலராக ரிஷபராசியில் அவங்க இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து கண் பார்வைகள், சில பார்வைகள்னால ப்ராப்ளம். ஒரு வயசானவங்களுக்கோ, ஒரு சர்டன் வயசு இருக்கவங்களுக்கோ வயிறு சம்மந்தப்பட்டது, இல்லை ப்ரெஷர் இருக்கவங்களுக்கோ, இல்லை சுகர் இருக்கோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் அது டவுன் ஆகிடும். அதுக்கான வழிமுறைகள், உணவு வழிமுறைகளை கரெக்டாக நல்லா வந்துச்சு படம்னு சொல்லிட்டு உணவை ரொம்ப இது பண்ணால் உணவுகளை கண்ட்ரோல் பண்ணி செயல் பண்ணி உடலை எக்ஸசைஸ் பண்ணி வழி பண்ணாங்களா அந்த உடம்பு நல்லா இருக்கதா நம்ம பார்க்கலாம். வீட்டு பொருட்கள் வழி இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கரெக்டாக அதெல்லாம் வச்ச இடத்துல வச்சு கரெக்டாக இருக்கா, ஆளுங்க வராங்களா பார்க்குறாங்க, எல்லாமே கண் நோக்கத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிவன் கோயில் தான் மெயினாக போகணும். சிவனுக்கு பிரதோஷ வழிபாடில் தேன், பால் ரெண்டுமே கொடுத்தா பிரச்சனை தீரும், கடன் தீரும், பணங்கள் வருமானம் வந்துடும். அது இல்லாமல் குருவுக்கு கண்டிப்பாக குரு மாறுறப்போ பிரீத்தி பண்ணியா அது பண்ண சொல்ல 2ஆம் இடத்துல போகிறப்போ பெரிய வலுவை கொடுக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுரும். ஒரு சுகபோக வாழ்க்கை வரக்கூடியது இந்த ரிஷபராசிக்கு. இந்த ரிஷபாவுக்கு சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த 11ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வக்கர நிலைமைகள் இருக்கும். அந்த வக்கர நிலைமையில் செலவுகளை குறைக்கிறது எப்படி, செலவுகளை எப்படி குறைச்சிக்கணும், எப்படிலாம் செலவு பண்ணிக்கணும், வேலையில் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி தொழிலில் பிஸ்னஸ் பொறுமையாக போகணும், பணவரவுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த பணவரவுகளை எப்படி நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்க கிரியேட் பண்ணிங்கன்னு வழி பண்ணாங்கன்னா வாழ்க்கையுடைய தன்மை அவங்களுக்கு ஏற்பட்டுரும். இந்த 3ஆம் மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நல்ல ஒரு வழிகள் கிடைச்சிடும். அதனால் இந்த 11ஆம் மாதத்துலேருந்து நெக்ஸ்ட் இயர் 3ஆம் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இந்த ரிஷபராசி அப்படின்றத சொல்லுவாங்க. சிறப்பு சார்.